பரதநாட்டியம் தமிழர்களின் ஒரு அற்புத கலை. இந்தியா முழுவதும் நிறைய நாட்டியங்கள் இருக்குது. குச்சிப்புடி, கதக்கு, மணிப்புரி, மோகினியாட்டம் இப்படி பல நடனங்கள் இருந்தாலும் இந்த பரதநாட்டியத்துக்கு இணையா வராது. அவ்வளவு நவரசங்களையும் அப்படி முகத்துல கொண்டு வர்றதும், முக பாவனையில பல விதமான உணர்ச்சிகளை காட்டுறதும், பல முத்திரைகளை கைகள்ல கொண்டு வர்றது, உருவ அசைப்பே இத்தனையோ வகை அவ்வளவும் கொண்டு வருது. அவ்வளவு அழகா இருக்கும். அது இயல்பா சிலருக்கு ரொம்ப நல்லா நடனம் ஆட பழகிடுறாங்க. நிறைய பேர் முயற்சியா நல்லா பாடி ஆடினாலும் ஒரு சிலரோட நாட்டியம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. இப்ப சாதாரண நடன டான்ஸே பாருங்களேன், நம்ம தளபதி ஆடின வித்தியாசமா இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப அழகா ஆடிடுறாங்க. அதுவும் இப்போ இந்த பரதநாட்டியத்தை இப்போ உலகம் ஃபுல்லா போயிருச்சு. ஆளாளுக்கு படிக்காங்க. ஆண்களும் ஆடுறாங்க, பெண்களும் ஆடுறாங்க. ஏன் திருநங்கைகள் எத்தனை பேர் திருநங்கைகள் ஆடி அரங்கேற்றம் பட்டாங்க. அவ்வளவு நல்லா ஆடுறாங்க. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நமக்கு பழைய காலத்துல இருந்து இருக்கிறதுனால அந்த கோயில்ல எல்லாம் நாட்டிய பெண்களோட சிலை எவ்வளவு இருக்கு. அது விதவிதமான சிலைகளா இருக்கும். சிற்பக்கலை, சித்திரக்கலை எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நாட்டியம் தான். இந்த நாட்டியத்துக்கு தலைவர் கடவுள் நமக்கு நடராஜன் அப்படிங்கிற சிவபெருமான். சிவபெருமானோட எத்தனையோ 108 வகை நாட்டிய முத்திரைகள் எல்லாம் அவருடைய பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட அவர் அவ்வளவு அழகா ஆடுறாருன்றத நடராஜர் சிலையை பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்ன அழகான சிற்பம் அது. சோழர்கள் காலத்துல அவ்வளவு அழகா போட்டு வச்சிருக்கான். அந்த பரதநாட்டியத்துல நம்ம சிற்பி ஆயனரோட மகா நம்ம சிவகாமி நம்பர் 1 இருக்காங்க. சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நாட்டியத்தை வச்சுதான் அவர் சிற்பங்களை செதுக்கிறார். அந்த நளினமும் அவ்வளவு அழகா அவங்களுக்கு வருது. சரி, இது இருக்கட்டும். இப்போ நமக்கு மகேந்திரவர்மர் வடக்க போறார். புலிகேசி படையெடுத்து வர்றாரு. எதிரில போகணும்ட்டு அவர் போயிட்டாரு. மாமல்லரை இங்க கோட்டையிலே இருக்க வச்சிருக்கிறார். கோட்டையில இருந்து கோட்டையை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு போயிட்டாரு. மாமல்லருக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தம் தான். நம்ம போர்க்களத்துக்கு நம்ம போலியேன்னு தகப்பனார் சொன்னது நிச்சயமா சரியா இருக்கும்ட்டு கோட்டையை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாருன்னு பேரா இருக்கு. திருநாவுக்கரசர்னா பார்த்து மகேந்திரவர்மர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்காக இவர் அப்ப நான் பார்க்க போறேன், திருநாவுக்கரசரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன் பார்க்கறதுக்குன்னு. சரின்னு போறாரு. திருநாவுக்கரசர் அவரோட மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு பார்க்கறதுக்கு போறாரு. ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவோம் திருநாவுக்கரசர் பத்தி. ரொம்ப கெட்டிக்காரரு. சைவ மதத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவரு. தேவாரம் பாடல்கள் எழுதினவரு. வேற அப்பர்னு அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. அப்பர், மருள் நீக்கியார், வாகீசன், இப்படி வேற வேற பேர் இருக்கு. தோல்ல ஒரு புல் செதுக்கிற களக்கொத்தி மாதிரி ஒன்ன தோல்ல வச்சு அனுப்பி இருப்பார். ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சும்மா போய் நம்ம வணங்கிட்டு வரக்கூடாது. அதுல இருக்க குப்பை குளங்களை நம்ம தள்ளி விடணும். புல்லு இருந்தா அதை செதுக்கிடணும். அந்த மாதிரி இதை அவர் தான் கொண்டு வந்தார். அதுல இருந்தா எல்லாருமே கோவிலை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் முதல்ல சமண மதத்துல இருக்கார். அப்ப அந்த டைம்ல 7ஆம் நூற்றாண்டுல சமண மதம் குறையுது, சைவம் ரொம்ப கூடுது. அதனால சமண மதத்துல இருக்கிறவருக்கு ஒரு நோய் அதுக்கப்புறம் அவங்க அக்கா திலகவதின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்லி அப்படியே சைவத்துக்கு திரும்ப மாறுறாரு. சைவத்துக்கு மாறி ஒரே பக்தி தான். ஏதாவது ஒரு அளவுல பக்தி இல்லாம ரொம்ப தீவிரமான பக்தி, சிவன் மேல வைக்கிற பக்தினால பாடல்களா எழுதி தள்ளுறாரு. அவர்கிட்ட படிக்கிறதுக்கு தான் பரஞ்சோதியும் அவங்க தாய்மாமன் அனுப்பி வைக்கிறார். இப்போ அவரை பாக்குறதுக்கு நம்ம மாமல்லர் வர்றார். மாமல்லர் உள்ள வந்த உடனே ரொம்ப ஆசையா கூப்பிடுறாரு. திருநாவுக்கரசர் வாங்க வாங்க வாங்கன்னு வணக்கம் சொல்லி இவரும் காலை தொட்டு வணங்கி அங்க போய் உட்கார்றாரு. சொல்றாரு தகப்பனார் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாருன்னு. அரசர் வடக்க போர்க்களத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போனாரு, திருநாவுக்கரசர் வந்தான்னா நீ அவரை கஷேத்ராட நம்ம அனுப்பி விட்டுரு. இப்ப போர் நடக்கிற இடம்னால இங்க எல்லாம் இருக்க வேண்டாம், அதுக்கு நம்ம கொஞ்சம் பயந்து இருக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசரும் அப்படியே யோசிப்பார். ஆமா உண்மைதான், நான் எதுக்கு இங்க இருந்துகிட்டு, நான் போயிடுறேன், மேற்க அல்லது தெற்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு சொல்லுவார், நான் இன்னும் 2 நாளாவது இருந்துட்டு போவேன், என்ன ஆயனரை வர சொல்லியிருக்கிறேன், சிற்பி ஆயனரை, சில இதெல்லாம் சொல்லணும், எப்படி செதுக்கணும் அப்படின்னு சில காரியங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, இங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார். உடனே திருநாவுக்கரசர் சொல்றாரு, ஆமா கட்டாயமா இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நேரம் வருவாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாசல்ல காவல் காக்கிறேன் ஓடின்னு சொல்றாரு. மன்னா இவர் வந்துட்டு இருக்கிறாரு, ஆயனர் வந்துட்டு இருக்கிறாரு, அவரோட மகளும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே மாமல்லருக்கு கேட்கணுமா, அப்படியே முகமெல்லாம் மலர்ந்து போகுது. ஆகா, சிவகாமி எங்கேயாவது பார்க்கலாம், நம்ம அப்பா தான் வடக்க போகும்போதே நீ கோட்டையை விட்டு வெளியில போக கூடாதுன்ட்டாங்க, அதனால நம்ம சிவகாமியும் போய் பார்க்கல. சரி, அந்த சிம்பலாவது ஈட்டி சிம்பல் வரைஞ்சோம், அதை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்
நினைக்கிறேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு வராளா ஒருவேளை விட்டுட்டு வந்துருவாரோ அப்படின்னு பாக்குறாரு. பின்னால ஜல் ஜன்னு கால் கொலுசு ஒலிக்க அப்படியே சிவகாமி வருது. அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் மாமல்லருக்கு. சிவகாமி இவரை பார்த்த உடனே அவளுக்கு முகமெல்லாம் மலர்ந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உருன்னு உட்கார்ந்துருக்கா. இப்போ ஆயனரும் திருநாவுக்கரசரும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. அதுல திருநாவுக்கரசர் சொல்றாரு, நான் இன்னும் கஷேத்ராடனம் போறேன். சிவகாமியோட நடனத்தை ஒரு நாளும் பார்க்கல. அதனால இப்போ ஒரு நடனம் ஏதாவது நீ ஆட முடியுமாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவ பேசாம இருக்கிறா. பேசாம இருந்தது மாமல்லர் சொல்ற, அப்ப நான் புறப்படுறேன். அப்போ நான் இருந்தா சிவகாமி ஆட முடியாது போல, இதோ புறப்படுறேன் அப்படிங்கிறார். உடனே சிவகாமி எழுந்திருச்சு, அப்பா எந்த பாட்டுக்கு ஆடணும் சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு எழுந்திருச்சு ஆடுறதுக்கு ட்ரெஸ் சரி செஞ்சுட்டு நிக்குது. உடனே இவர் ஒரு பாட்டு சிவபெருமான் மேல பாட்டு பாடி ஆரம்பிக்கிறாங்க. அதை நாளைக்கு சொல்றேன்.